குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் தனக்கு சொந்தமான பழைய காருக்கு 4 லட்சம் ரூபாய் செலவு செய்து இறுதி சடங்குகள் நடத்தி அடக்கம் செய்த வினோத சம்பவம் நிகழ்ந்துள்ளது. குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் தந்த காரை தங்கள் சந்ததியினர் பல ஆண்டுகளுக்கு நினைவு கூற வேண்டும் என்பதற்காக இந்த அடக்கத்துக்கு ஏற்பாடு செய்ததாக அவர் தெரிவித்தார். சுமார் 1500 பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கிராமத்தில் உள்ள பண்ணை இல்லத்தில் இறுதி சடங்கு நடத்தப்பட்டு கார் புதைக்கப்பட்டது. அம்ரேலி மாவட்டத்தை சேர்ந்த சஞ்சய் போலாரா மற்றும் அவரின் குடும்பத்தினர் இந்த வினோத நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்ட வேகனார் காரை புதைப்பதற்காக 15 அடி ஆழத்திற்கு குழி தோண்டப்பட்டது. அந்த கார் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. பச்சை நிற துணியால் மூடி புல்டோசர் உதவியுடன் கார் குழிக்குள் இறக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களுக்கு செய்வது போல சஞ்சய் போலராவின் குடும்பத்தினர் காருக்கு இறுதி சடங்குகளை செய்தனர். மலர் தூவி இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. அந்தணர்களும் பங்கேற்று இறுதி சடங்கு மந்திரங்களை ஜெபித்தனர். இறுதியாக ஜேசிபி மூலம் கார் மீது மண் கொட்டப்பட்டு முழுமையாக மூடப்பட்டது. தொடர்ந்து இறுதி சடங்கில் பங்கேற்றவர்களுக்கு உணவும் பரிமாறப்பட்டது. இது தொடர்பாக சஞ்சய் செய்தியாளர்களிடம் கூறுகையில், 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காரை வாங்கினேன். அதன் பிறகு எங்கள் குடும்பம் செழிப்படைந்தது. தொழில் வெற்றியை தவிர என் குடும்பத்தினரும் நல்ல நிலையை எட்டி சமூகத்தில் மதிப்பை பெற்றனர். எனக்கும் குடும்பத்துக்கும் அந்த கார் தான் அதிர்ஷ்டத்தை தந்ததாக நம்புகிறேன். எனவே அதனை விற்பதற்கு பதிலாக எனது பண்ணையில் முழு மரியாதையுடன் அடக்கம் செய்ய முடிவெடுத்தேன். கார் புதைத்த இடத்தில் மரத்தை நட இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் சந்ததிகள் அந்த அதிர்ஷ்ட காரை எப்போதும் நினைவில் வைத்து அஞ்சலி செலுத்துவர் என்று கூறியுள்ளார்.